வணக்கம். நான் டாக்டர் தீபா அர்லாலன். இப்போ நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா 2025 கும்பராசி அன்பர்கள் உங்களுக்கு என்னென்ன மாதிரி கெடுபலன்கள் வரப்போகுது அப்படின்றத பார்க்க போகிறோம். நற்பலன்கள் என்னென்ன வரும், 2025 முழுசுமே எப்படி இருக்கும் அப்படின்றது இந்த சேனல்லே வந்து பார்த்திங்கன்னா ஒரு முழு பதிவாக கொடுத்துருக்கோம். அந்த பதிவை நீங்கள் பாருங்கள். அதில் எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்கோம். இது தீய பலன்கள் மட்டுமே சொல்கிறோம், ஒரு சின்ன வீடியோ. ஓகேங்களா? இது உங்களுக்கு என்ன தீய பலன்கள் வரும் அப்படின்னா, கும்பம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாத சனி 2ஆம் பாவத்தில் 7 நாட்டு சனியினோட கடைசி ஒரு இதில் இருக்கீங்க. முக்கா கிணறு தாண்டிட்டீங்க, இன்னும் கால்வாசி கிணறு தான். எல்லாமே 100% ரிலீவ் ஆக போகுது இன்னும் கொஞ்ச நாளில், அதாவது இன்னும் ஒரு 2 வருஷத்தில். இப்போ என்ன தொந்தரவு நம்மளுக்கு வரும் அப்படின்னா, நுரையீரல் சார்ந்த பிரச்சனைகள் நிறைய பேருக்கு வரும். பெரும்பாலான அன்பர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எலும்பு சார்ந்த பிரச்சனைகள், இடுப்பு வலி, டிஸ்க் ப்ரோலாப்ஸு, டிஸ்க் பல்ஜு, கழுத்து எலும்பில் பெல்ட் போட்டுக்கிறது, கழுத்து எலும்பு தேய்மானம், கால் உடைஞ்சிருக்கிறது, காலில் ராடு வைக்கிறது, காலில் ஆப்ரேஷன், அதுக்கும் மேலே சளி, எப்போ பார் தீரா சளி, நுரையீரலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ளூரசி அப்படின்னு சொல்லுவாங்க, நுரையீரலில் நீர் கொத்துக்கிறது அப்படிம்பாங்க, அது நியூமோனியா, இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம் வரத்துக்கு நிறைய வாய்ப்பு உண்டு. அப்போ இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் வரக்கூடாது அப்படின்னா, கும்பம் நீங்கள் கும்பகோணத்துக்கு பக்கத்தில் ஆதி கும்பேஸ்வரர் ஆலயம்னு ஒரு ஆலயம் இருக்குங்க. அந்த ஆதி கும்பேஸ்வரர் ஆலயத்துக்கு போய் கும்பேஸ்வரரை ஒரு முறையான வழிபாடு பண்ணிட்டு வாங்க. அந்த வழிபாடு பண்ண போகும்போது முடியும் அப்படின்னா, முடியும் இல்லை, கண்டிப்பாக எடுத்துகிட்டு போங்க. எவ்வளோன்னா ஒரு 100 ml நெய்யாவது எடுத்துகிட்டு போங்க. எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே இருக்க அர்ச்சகர்கிட்ட அந்த நெய்யை கொடுத்து கர்ப்ப கிரகத்தில் இருக்க விளக்கில் அந்த நெய்யை ஊற்ற சொல்லுங்கள். நெய்யை ஊற்றி கொஞ்சம் நெய்யை ஊற்றினோடனே அந்த விளக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் பிரகாசமாக எரியும். அந்த விளக்குனோட பிரகாசமான வெளிச்சத்தில் பரமேஸ்வரனை ஆத்மார்த்தமாக பார்த்து வழிபாடு பண்ணிட்டு வாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் நிறைய உடல் உபாதைகள்லேருந்து வெளியே வர்றதுக்கு நிறையவே ஹெல்ப் பண்ணும். அதுக்கும் மேலே வீட்டில் பாராயணம் பண்ணணும் அப்படின்னா வைத்தீஸ்வர பதிகம் அப்படின்னு இருக்குது. வைத்தீஸ்வரனை போற்றும் விதமாக நிறைய பாடல்கள் இருக்குது. அதில் எது முடியுமோ அந்த வைத்தீஸ்வர பதிகம், மருந்தீஸ்வர பதிகம் அப்படின்னு சொல்லுவாங்க, அதை பாராயணம் பண்ணுறது அப்படின்றது ஒரு உன்னதமான பலன்களை கொடுக்கும். வாழ்த்துக்கள்.